வணக்கம் விஎன் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதேசி விரதம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி கண் முழிக்கணுமா, ஜனவரி 10ஆம் தேதி கண் முழிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த நாளில் கண் விழித்து எந்த நாளில் வந்து தூங்குறது, எத்தனை நாள் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் பார்க்க போது இந்த ஆண்டு 2 வைகுண்ட ஏகாதேசி வருதா, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழியில் வரக்கூடிய 11ஆம் நாள் வளர்பிறையிலேருந்து 11ஆவது நாள் தான் நம்ம வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லி பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகாதேசி விரதம் வந்து ஒரு ஆண்டில் ஒரு மாதத்தில் ஒரு தடவை வரும். ஆனால் நம்ம வந்து ஆண்டு முழுவதும் ஏகாதேசி இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்து பெருமாளை நம்ம வழிபடும் போது வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழும்போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் தரக்கூடிய ஒரு நாள், உன்னதமான நாள் அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வைஷ்ணவர்களாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஷ்ணு பகவான் வந்து அவர் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தினுடைய கதவு திறக்கக்கூடிய நாள் வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நம்ம அந்த கதவு வழியாக நம்ம செல்லும் போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவங்க அதை மாதிரி நினைக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதேசி நாளில் ஒருவர் விரதம் இருந்து பக்தி சிரத்தையோட பெருமாளை வந்து பெருமாளே கெதி அப்படின்னு சொல்லி நினச்சி பெருமாளை பரிபூர்ணமாக நினைக்கிறோமோ அன்றைக்கே பெருமாளுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம எப்படி தொடங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி வந்து நமக்கு வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு வந்து தொடங்க ஆரம்பிக்குது. இந்த வருஷம் வந்து 2 வைகுண்ட ஏகாதசி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் ஒன்று வருது, இந்த ஆண்டினுடைய கடைசி டிசம்பர் மாதத்துலேயே ஒரு வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் வருது. இந்த 2 வந்து வைகுண்ட ஏகாதசியும் வந்து தவற விட்டுறாமல் விரதம் இருந்து பாருங்கள். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய பலன் தரக்கூடிய நாளாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. மாதந்தோறும் 2 ஏகாதசி வருது. ஆனாலுமே வந்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஏகாதசியாக நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா, ஆண்டில் வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி, அந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி தான் நம்ம வந்து மிகச்சிறப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு வந்து பெருமாள் வந்து நம்ம சரி பண்ணிடுவார் அப்படி கிடையாது. நம்ம பாவத்திற்கான மன்னிப்பு கேட்டு கடவுளை நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுங்க நம்ம கேட்கும் போது அவர் வந்து மனமிறங்கி அருள் செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி வந்து மதியானம் நம்ம வந்து விரதத்தில் வந்து இருக்க ஆரம்பிக்கணும். மதியானத்தோடு நம்ம சாப்பிட்றத நிப்பாட்டிடணும். நைட்டு வந்து நமக்கு தோணுது அப்படின்னா இட்லி இந்த மாதிரி இது சாப்பிட்டுக்கலாம், எளிமையாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் பால் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னா சாப்பிட்டுக்கலாம். அடுத்த நாள் 10ஆம் தேதி முழுக்கவே நம்ம விரதம் இருக்கணும். 10ஆம் தேதி காலையில் வந்து சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் தேதி காலையில் 10:02 வரைக்கும் தான் நமக்கு ஏகாதசி திதி இருக்குது. அடுத்து நமக்கு துவாதசி வந்து தொடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாளில் வைகுண்ட ஏகாதசி வந்து நம்ம குழப்பம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபுல்லாகவே நம்ம இருக்கணும். இருந்துட்டு அடுத்த நாள் வந்து காலையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்ம கைகிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான காய்கறிகளையும் நம்ம அறுத்து போட்டு சாம்பார் அந்த மாதிரி வைக்கலாம். மிக முக்கியமாக அதில் சேர்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தேதியில் வந்து விரதத்தை துவங்கி பரிபூர்ணமாக நம்ம ஒரு உபவாசத்தை வந்து நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளில் வந்து சூரிய உதயமான நேரம் காலையில் 5:50லேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் என்னவா இருக்கோ அதவே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜனவரி 10ஆம் தேதி வந்து நம்ம சொல்லிட்டோம் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு காலையில் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அப்படின்னா நாள் கண் விழித்து அடுத்த நாள் வந்து சொர்க்கவாசல் திறந்து அந்த சொர்க்கவாசல் வழியாக வர்றது பழக்கமாக இருந்தது. இப்போ ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதி காலையில் சொர்க்கவாசல் பார்த்துட்டு இரவு கண் விழிக்கிற பழக்கம் தான் இந்த இப்போ 2-3 வருஷமாகவே கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் ஊர்லேயுமே அந்த பழக்கம் தான் இருக்குது. உங்கள் கோவிலில், உங்கள் ஊர் சைடு இருக்க கோவில்களில் என்ன முறை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கோங்க. ஜனவரி 9ஆம் தேதி நைட்டு முழிச்சு காலையில் சொர்க்கவாசல் திறந்த பார்க்குறாங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துக்கோங்க. எங்கள் ஊர் கோயிலெல்லாம் வந்து 10ஆம் தேதி காலையில் திறந்துட்டு நைட்டு கண் விழிக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கேட்டுட்டு முடிவு பண்ணிவிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம். இரவு முழுவதும் நம்ம கண் விழிச்சிடுறோம். அதிகாலையில் வைஷ்ணவ தலங்கள்லாம் சொர்க்கவாசல் வந்து திறக்கிறாங்க. அது பரமபத வாசல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல, அதை வந்து திறந்துடுறாங்க. இது எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம விரதத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ வந்து சமையல்லாம் பண்ணிடுவோம். காலையில் வந்து சீக்கிரமே சமையல் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு பெருமாளுக்கு வந்து தளிகை போடணும். நம்ம
பெருமாளுக்கு வந்து நல்லபடியாக தலிகை போட்டு நான் வந்து ஏதாவது நான் தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாமல் செஞ்சாலும் என்னுடைய பாவங்களை எல்லாமே மன்னிச்சு எம்பெருமானே எனக்கு வந்து என்னுடைய பாவங்களை போக்கி எனக்கு நல்ல அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ணமாக நல்லபடியாக நீங்கள் வேண்டிக்கோங்க. பகலில் வந்து தூங்கிடக்கூடாது. மெயினான ஒரு விஷயம் இதுதான். நம்ம வந்து ஒரு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் வந்து நம்ம தூங்கக்கூடாது. இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜனவரி மாதம் வந்து 9ஆம் தேதி நம்ம மதியானம் வரைக்கும் நம்ம விரதம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அன்னைக்குமே நீங்கள் பகலில் தூங்கிடக்கூடாது. 2 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 2 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அன்னைக்கு தூங்கக்கூடாது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு நம்ம தூங்கிக்கலாம். அதுக்காக நைட்டு தூங்கக்கூடாதான்னு கேட்டுறாதீங்க. ஜனவரி 9ஆம் தேதி நைட்டு தூங்கிக்கோங்க. ஜனவரி 10ஆம் தேதி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், பகலில் தூங்கக்கூடாது. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நம்ம தூங்கணும். ஓகே, காலையிலே நமக்கு விரதம் முடிஞ்சிருச்சு, நமக்கு சாப்பாடெல்லாம் போட்டாச்சு, பெருமாளுக்கு தலையை போட்டாச்சு, நம்ம சாப்பிட்டாச்சு, ஓகே மதியானமே ஒரு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவோம், உண்டமயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்ற மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த பலன் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து தூங்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 வருஷமாக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை வந்து நான் 3 வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷமாக நான் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. என்னுடைய இதில் வந்து நல்ல மாற்றங்கள்லாம் தெரிய தான் செய்யுது. நீங்களும் வந்து முடியாதவங்க கண் விழித்து வந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க. முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் விரதம் இருந்து இப்போ எம்பெருமானை நினச்சி பெருமாளை நினச்சி அவரே கெதின்னு நினச்சி நான் செஞ்ச பாவங்களெல்லாம் மன்னிச்சு எனக்கு தொலைஞ்சு போகணும் கடவுளே அப்படின்னு சொல்லி எனக்கு சொர்க்கத்தில் வந்து ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நல்லபடியாக வந்து சாமி கும்பிடுங்க. அன்றைக்கி ஓகே நீங்கள் அகத்திக்கீரை வைக்கணுங்கிறீங்க, அகத்திக்கீரையெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அகத்திக்கீரை கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நெல்லிக்காயவாவது உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து முழுசாக வந்து ஒரு 1.5 நாள் வந்து ஃபுல்லாக விரதம் இருக்கிற மாதிரி இருக்கிறனால வயிறெல்லாம் புண்ணாகும் நமக்கு. அதுக்காக தான் நெல்லிக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. ரொம்ப காரசாரமான உணவுகளை அன்றைக்கி செஞ்சிடாமல் ஒரு நார்மலான உணவுகளாக செஞ்சு பெருமாளுக்கு படைச்சு நீங்களும் சாப்பிடுங்க. முக்கியமாக திரும்ப அதான் சொல்கிறேன், பகலில் தூங்கிடாதீங்க. ஜனவரி 11 தூங்கிடாதீங்க. இருந்த எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், பலன் கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேனே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இதே மாதிரி பூஜை வீடியோஸு இந்த மாதிரி சாமியை பற்றி பேசின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணுன்னு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கீழே டெஸ்கிரிப்ஷனையும் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். முருகனுக்கு வந்து 48 நாள் விரதம் இருக்கிறீங்க, இல்லை 48 நாள் இருக்க முடியல தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க 21 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான வீடியோவும் கீழே இருக்குது. போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.